காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. மதுரைக்கு பக்கத்துல இருந்த அந்த சின்ன நகரத்துல சுபமங்கலம் மெஸ்ஸுங்கிற ஹோட்டல் ரொம்பவே பிரபலமானது. அந்த ஹோட்டலை பத்தி அங்க உள்ள மக்கள் ரெண்டு விஷயங்களை மட்டும் அடிக்கடி பேசுவாங்க. ஒன்னு அங்க கிடைக்கிற சாம்பார், இன்னொன்னு அந்த ஹோட்டலுடைய ஓனர் பரமசிவம். அந்த சாம்பாரை மக்கள் ரொம்பவே நேசிச்சாங்க. ஆனா பரமசிவத்தை பார்த்தா ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் சிரிக்கிறதுங்கிறதே ரொம்பவே அரிதான விஷயம். அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. பரமசிவம் வரும்போது எல்லாரும் சடனா பிஸி ஆயிடுவாங்க. பாத்திரம் துடைக்கிறவன் வேகமா துடைப்பான், பரோட்டா மாஸ்டர் இன்னும் வேகமா வீசுவான், கேஷ் கவுண்டர் பாய் நேரா உட்காந்துக்குவான். அந்த ஹோட்டலோட வாசல் பக்கத்துல மட்டும் தினமும் ஒரு மனுஷன் ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துருப்பான். அவன் பேரு மணி, வயசு 42. அந்த ஹோட்டல்ல அஃபிஷியலா அவனோட வேலை சர்வர். ஆனா அன்அஃபிஷியலா ஹோட்டலுடைய முழு காமெடி டிபார்ட்மெண்ட் தான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவனோட வாய் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார், இட்லி சாஃப்டா இருக்கா? அண்ணா, இந்த வடை என்னை விட சூடா இருக்கு. மாமா, பில்லை பார்த்து ஷாக் ஆகாதீங்க, நாங்கள் கிட்னி எல்லாம் எடுத்துட மாட்டோம். அவன் பேசினாலே கஸ்டமர் சிரிப்பாங்க. சில பேர் ஸ்பெஷலா அவனை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. ஆனா பரமசிவத்துக்கு மட்டும் அவனை பிடிக்காது. ஹோட்டலா இல்லை இது காமெடி கிளப்பா என்று தினமும் திட்டுவாரு. மணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சார், மக்கள் சாப்பிட வராங்க, சிரிச்சுட்டு போனா டைஜஷன் நல்லா இருக்கும் சார். அந்த வார்த்தையை கேட்டாலே பரமசிவத்தோட பிபி ஏறும். ஆனா உண்மையில அந்த ஹோட்டலை உயிரோட வச்சிருந்தது அந்த சாம்பாரோ இல்லை அந்த பில்டிங்கோ இல்லை, மணியோடைய சிரிப்பு தான். மணியோட வாழ்க்கை எப்பவும் இப்படிதான் இருக்கும்னு கிடையாது. ஒரு காலத்துல அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், தமிழ் ஆசிரியர். மாணவர்கள் அவரை ரொம்பவே விரும்புவாங்க. ஏன்னா அவர் பாடத்தை மட்டும் நடத்த மாட்டாரு, வாழ்க்கையையும் சொல்லி கொடுப்பாரு. கஷ்டம் வந்தா அழாதீங்கடா, அதை கலாய்க்க கத்துக்கோங்க என்று கிளாஸ்ல சொல்லுவாரு. ஆனா வாழ்க்கை அவரை கலாய்க்க ஆரம்பிச்சப்போ அவர் அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. மணிக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, பேரு லலிதா. அமைதியான பொண்ணு, மணியோட சிரிப்பை காதலிச்சவங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, பேரு தரணி. அது பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது, ஆனா சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் தரணிக்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல். ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் இப்படிதான் போடிட்டு இருந்தது. டாக்டரோட முகம் ரொம்பவே சீரியஸா இருந்தது. இமீடியட்டா இப்போ உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு மணியோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. பணம், அதுதான் பிரச்சனை. அவன் ஓடுனான், கடன் கேட்டான், நண்பர்களை தேடினான். ஆனா கஷ்ட நேரத்துல ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற மனிதர்கள் தான் ரொம்பவே அதிகம். தரணியை காப்பாற்ற முடியல. அந்த நாள் மணி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே கதறி அழுதார். அதுக்கு பிறகு அவர் ரொம்பவே மாறி போயிட்டாரு. டீச்சர் வேலையை விட்டாரு, வீட்டுல அமைதியா உட்கார ஆரம்பிச்சார். லலிதாவுக்கும் அந்த அமைதியை தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவ கேட்டுட்டா, எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? மணி சொன்னாரு, என்னால சிரிக்க முடியல லலிதா. அந்த இரவு லலிதா ஒரு விஷயத்த சொன்னான். நீங்க சிரிக்கலனா பரவாயில்ல, ஆனா உங்களை நம்பி சிரிக்கிறவங்களையும் இழந்துடாதீங்க. அந்த வார்த்தை மணிக்குள்ள எங்கேயோ நின்னுச்சு. சில மாதங்கள் கழித்து அவரு இந்த மெஸ்ல வேலைக்கு சேர்ந்தாரு. முதல் நாள் அவர் அமைதியா தான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஒரு கஸ்டமர் பில்லை பார்த்து டென்ஷன் ஆயிட்டாரு. அப்போ மணி கேஷுவலா சொன்னான், சார் கவலைப்படாதீங்க சார், நம்ம வாழ்க்கை பில்லை விட பெரிய கடன் கொடுத்துருக்கு. இதை கேட்டு அந்த கஸ்டமர் சிரிச்சார். அந்த சிரிப்பை பார்த்த செகண்ட் மணிக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. நம்ம வழியை முழுசா அழிக்க முடியாது, ஆனா அதை யாரோ ஒருத்தருடைய சிரிப்பா மாத்தலாம்ல. அந்த நாள்ல இருந்து அவர் திரும்பவும் பேச ஆரம்பிச்சார். காமெடி, கவுண்டர், டைமிங் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. சில பேர் இயற்கையாகவே வேடிக்கையான மனிதர்களெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய அழுத்தத்துக்கு பிறகு அந்த மாதிரி மாறி இருப்பாங்க. ஒரு நாள் ஹோட்டலுக்கு ஒரு புது பையன் வேலைக்கு வந்தான். பேர் கார்த்தி, வயசு 20 இருக்கும். முகம் எப்பவுமே சோகமா இருக்கும், யார்கிட்டயும் பேச மாட்டான். பரமசிவம் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு, டேய் கஸ்டமர் கிட்ட சிரிச்சு பேசுடா. ஆனா கார்த்தியால சிரிக்க முடியல. ஒரு நாள் இரவு கடையை மூடினதுக்கு அப்புறம் மணி கேட்டாரு, ஏண்டா எப்பவும் அப்படியே அழுது விடிஞ்ச மாதிரி இருக்க? கார்த்தி அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவா சொன்னா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா. எக்ஸாம்லையா? வாழ்க்கையில. அந்த பதில் மணியை சில நொடிகள் அமைதியாக்குச்சு. ஏன்னா அந்த வயசுல அவரும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரு.
அடுத்த நாள்ல இருந்து மணி கார்த்தியோட அதிகமாக பேச ஆரம்பிச்சாரு. கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், லைஃப்ல இன்சல்ட் வந்தா எப்படி சிரிச்சுக்கிட்டே மூவ் ஆன் ஆகணும், எல்லாத்தையும் மெதுவா கத்து கொடுத்தாரு. ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கோவமா கத்துனாரு, இந்த சாம்பார் என்ன இவ்வளோ உப்பா இருக்கு? இந்த சத்தத்தை கேட்ட உடனே கார்த்திக் பயந்து போயிட்டான். ஆனா மணி அமைதியா வந்தாரு. சார், வாழ்க்கையில இனிப்பு கொஞ்சம் குறைஞ்சதுனால சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கூட போட்டுட்டோம், அவ்வளோதான் சார். எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? இதை கேட்டோன்னே அந்த கஸ்டமர் லைட்டா சிரிச்சிட்டாரு. கார்த்திக்கு ஒரே ஷாக். இப்படி பேசினா கோவம் குறையுமா? மணி சிரிச்சாரு. மனுஷனுக்கு கோவம் வந்தா ஆர்குமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மனிதத்தனம் இருந்தா போதும். அந்த வரி கார்த்தியோட மனசுலயே நின்னுச்சு. நாட்கள் கடந்து போச்சு. கார்த்தி மெல்ல மாற ஆரம்பிச்சான். முன்னாடி அமைதியா இருந்தவன் இப்ப கஸ்டமர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சான், சிரிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் ராத்திரி டெரஸ்ல 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. கீழே நகரம், மேல நிலா. அந்த நேரம் கார்த்தி கேட்டான், அண்ணா, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்தும் எப்படி இன்னும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எப்படி உங்களால முடியுது? மணி சில நொடிகள் அமைதியா இருந்தார். பிறகு, நான் அழுதா என் பொண்ணு திரும்ப வரப்போறாளா? வலி போகலடா, அது உள்ளே தான் இருக்கு. ஆனா அந்த வலியை தினமும் தூக்கிக்கிட்டு சீரியஸா நடந்தா வாழ்க்கை இன்னும் கனமா மாறிடும். இப்படி சொல்லிட்டு மேல வானத்தை பார்த்தாரு. அதனால தான் நான் கலாய்க்கிறேன், என்னையும் என் வாழ்க்கையையும். அந்த இரவு கார்த்திக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. காமெடினா வெறும் ஜோக்ஸ் மட்டும் இல்லை, அது சில நேரம் நம்ம வாழ்கிறதுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக பரமசிவத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹோட்டல் முழுக்க ஒரே பயம். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. பல நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரம் அந்த ஹோட்டலை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது மணி தான். கஸ்டமர்ஸ்க்கு தெரியவே இல்லை ஓனர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு. அந்த அளவுக்கு மணி அந்த இடத்த உயிரோடு வச்சிருந்தாரு. பரமசிவம் திரும்ப வந்த நாள் அவர் அமைதியா அந்த கவுண்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. மக்கள் மணியோட பேசுறது, சிரிக்கிறது, டிப் கொடுக்கறது. அந்த இரவு கடையை மூடினதுக்கு அப்புறம் அவர் முதல் முறையா மணி கிட்ட மெதுவா சொன்னாரு, நீ இல்லைனா இந்த ஹோட்டல் இவ்வளோ நாள் ஓடி இருக்காது மணி. இதை கேட்டு மணி யூஸ்வலா எப்பவும் பேசுற மாதிரி ஜோக் பண்ணல, அமைதியா சிரிச்சாரு. பிறகு சொன்னாரு, சார், மக்கள் சாப்பாட்டை மட்டும் தேடி வரமாட்டாங்க, கொஞ்சம் அமைதியையும் ஆறுதலையும் தேடி வருவாங்க. மணியோடைய இந்த வார்த்தைகள் பரமசிவத்தை ரொம்ப ஆழமாவே தாக்குச்சு. ஏன்னா அவர் வாழ்க்கை முழுக்க லாபத்தை மட்டும் தான் பார்த்திருந்தார், மனிதர்களை பார்க்கல. சில மாதங்கள் கழித்து மெஸ்ஸோட பேருக்கு கீழே ஒரு புது லைன் எழுதப்பட்டது, சுபமங்கலம் மெஸ், சாப்பாட்டோட சேர்த்து சிரிப்பும் இலவசம். அந்த லைனை பார்த்து ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. மணி மட்டும் அமைதியா பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அளவுக்கு அது ஒன்றும் நிரந்தரமானது இல்லை. சில மனிதர்கள் சிரிச்சுக்கிட்டே ஜோக் அடிக்கிறாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா அவங்களுடைய உடஞ்சு போன அந்த மனசை சிரிப்பால ஒட்டு போட்டுட்டு இருக்காங்கிறத நம்ம பல பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறோம். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திப்போம்.